அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் 19 நிமிடங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பதிவை நாங்கள் போஸ்ட் பண்ணோம். சீனாவின் மர்மமான ஆயுதம் ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் என்று அழைக்கப்படும் ஒரு வித்தியாசமான ஆயுத திறன் சைனீஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்றைய பதிவில் நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதற்கு அடுத்தபடியாக சீனாவின் மர்மமான ஆயுதத்தை நம்ம எப்படி பார்த்தோமோ கூடவே இந்தியாவின் ப்ராஜெக்ட் ரேட்டிங் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ நேற்றைய பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அது பார்க்க தான் லென்த்தியாக இருக்கும், ஆனால் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நேற்றைய பதிவுக்கான லிங்க் நாய்பட்டனில் கொடுக்குறேன், தயவு செய்து போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அந்த ஒரு டாப்பிக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு. இந்தியா மற்றும் அமெரிக்கா வேற லெவல் திட்டம். இப்போ இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து ஒரு முக்கியமான சைன் ஒன்று பண்ண போகிறாங்க. இது இராணுவ ரீதியான ஒரு மிகப்பெரிய பிளான். இட்ஸ் அ பிக் பிளான் தான் சொல்லணும். இதை மட்டும் நம்ம பண்ணி முடிக்கும் போது சைனீஸ் நிச்சயமாகவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க. ஸோ ரஷ்யாவோட மௌனத்துக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? சைனீஸ் ஏன் ஷாக் ஆக போகிறாங்க? அந்தளவுக்கு அப்படி இந்தியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இந்த திட்டத்தை மட்டும் நம்ம செயல்படுத்தும் போது ஒரு முக்கியமான இராணுவ வீரர் என்ன சொன்னார்னா, இனிமேல் வரப்போகும் வருங்காலத்தில் இந்தியன்ஸ் நம்மக்கிட்ட சண்டை போடவே மற்ற நாடுகள் யோசிப்பாங்க. அந்தளவுக்கு இந்தியன்ஸ் ஒரு வலுவான நிலைமையில் இருப்பாங்க. அப்படி என்னப்பா திட்டம்? ரொம்பலாம் சஸ்பென்ஸ் வைக்கல, நம்ம ஸ்டேடியம் கண்டென்ட் கூட போகலாம் வாங்க. வெல்கம் டு லைஃப் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க பற்றி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. யூஎஸோட நேஷனல் செக்ரட்டரி மைக் பாம்பியோ மற்றும் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான மார்க் எஸ்பர் இப்போ இந்த இரண்டு நபர்களும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான சுற்றுலா பயணமாக அக்டோபர் 26 மற்றும் 27 வரப்போகிறாங்க. ஆங்கிலத்தில் 2+2 டயலாக்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதாவது அமெரிக்கன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி 2 நபர்கள், நம்ம இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி 2 நபர்கள், ஜெய்சங்கர் மற்றும் நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள். ஸோ இதை தான் ஆங்கிலத்தில் 2+2 டயலாக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய செய்தி பார்த்துருப்பீங்க. இந்தியன்ஸோட நாம அமெரிக்கன்ஸ் கூட ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறோம். அதை நம்ம பெக்கான்னு சொல்லிட்டு அழைப்போம், பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். ப்ரோ, இது ஒரு ஓல்டு நியூஸ். இது ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? வெயிட், இந்த பெக்கா அந்த அக்ரிமெண்ட் பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த பெக்காக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஒப்பந்தத்துக்கான அந்த தேவை உங்களுக்கு புரிய வரும். அந்த ஒப்பந்தம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். 2002 இந்தியா மற்றும் அமெரிக்கா GSOMIA ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் நம்ம ஈடுபட்டோம். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவோட இராணுவம் வரப்போகும் வருங்காலத்தில் இராணுவம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் இனிமேல் பகிர முடியும், ஷேர் பண்ண முடியும். அதுதான் இந்த ஒப்பந்தம். அதுக்கு அடுத்தபடியாக 2016 LEMOA என்று அழைக்கப்படும் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். இது நம்ம 2016 இந்த ஒப்பந்தம் போட்டோம். இந்த ஒப்பந்தம் படி அமெரிக்காவோட இராணுவம் அந்த நாடு எக்கச்சக்கமான ஏர் பேசஸ், அவங்க மிலிட்ரி பேசஸ்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. உலகத்தில் அமெரிக்க இராணுவத்தை சார்ந்த இந்த மிலிட்ரி பேஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவோட இராணுவம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்தியாவோட இராணுவ தளம் இங்கே இருந்துச்சுன்னா அதை அமெரிக்கன்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன்ஸ் அவங்க இப்போ ரீசெண்டாக தான் அந்த டிஃபென்ஸ் பேக்டை நம்ம இந்தியன்ஸ் நம்மக்கிட்ட பயன்படுத்தினாங்க. அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான P-8 என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம். அந்த போர் விமானத்தை ஆங்கிலத்தில் சம்மரைன் ஹண்டர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பல நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடும் திறன் பெற்ற ஒரு பிரம்மாண்டமான போர் விமானம் அண்மையில் தான் அந்தமான் நிக்கோபாரில் அவங்க ரீஃபில் பண்ணுறதுக்காக தரையிறங்கினாங்க. இதை பார்த்துட்டு சைனீஸ் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் அந்த டிஃபென்ஸ் பேக்ட்லாம் ஈடுபடுவாங்க, பட் ஈடுபட்டாலும் அது இப்போவுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சைனா கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. அந்தமான் நிக்கோபாரில் அவங்க ரீஃபில் பண்ண பிறகு அமெரிக்கன்ஸ் அஃபிஷியலாக தெரிவித்தாங்க, நாங்கள் இந்த லெமோ என்று அழைக்கப்படும் இந்த டிஃபென்ஸ் பேக்டை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2018 காம்பேக்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், சுருக்கமாக COMCASA காசான்னு சொல்லிட்டு அழைப்போம். இந்த அக்ரிமெண்ட் நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இந்தியா மற்றும் அமெரிக்கா வரப்போகும் வருங்காலத்தில் பல முக்கியமான இன்ஃபர்மேஷனை ரொம்ப செக்யூர்டாக நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்கிரேட் வெர்ஷனாக இன்னொரு அக்ரிமெண்ட்டை நம்ம இப்போ போட போகிறோம். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் பற்றி நம்ம பார்த்து முடித்த பிறகு இந்த 4 அக்ரிமெண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், கேளுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2020 இப்போது ப்ரெசண்ட்டாக பெக்கா என்று அழைக்கப்படும் ஒரு அக்ரிமெண்ட்டில் நம்ம ஈடுபட போகிறோம், பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இது நம்ம போட ஒரே ஒரு காரணம், ஜியோஸ்பேட்டியல் கோஆப்ரேஷன். ஜியோஸ்பேட்டியல் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
ஜியோகிராஃபிக்கலாக ஒரு நாட்டோட முழு விவரத்தையும் அமெரிக்கன்ஸ் நல்லாவே அறிவாங்க. முக்கியமாக சைனா மற்றும் பாகிஸ்தான் அந்த 2 நாடுகள் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்க அந்த செயற்கைக்கோளை பயன்படுத்துனாங்கன்னா உலகத்தில் இருக்க இந்த மூலை முடுக்காக இருந்தாலும் சரி அமெரிக்கன்ஸ்கால ஈஸியாக கணிக்க முடியும். அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த சேட்டலைட் டெக்னாலஜி அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட டெக்னாலஜியை அவங்க இந்தியன்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. இது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியாவோட முன்னாள் இராணுவ வீரரான பிரவீன் அவர்கள் சொல்கிறாங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க போகிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். $3 பில்லியன் கொடுத்து 30 ஆர்ம்டு ட்ரோன்ஸை நம்ம வாங்க போகிறோம். அது பேர் தான் MQ-9B ட்ரோன்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைப்போம். ஒரு ட்ரோனை பயன்படுத்தி தான் அமெரிக்கா என்கிற நாடு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் ஈரானில் ஒரு குறிப்பிட்ட தலைவரை மட்டும் சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு டார்கெட்டை மட்டும் சாவடிக்கிற திறன் அமெரிக்கன்ஸ் கிட்ட இப்படி இருக்குது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது. இத்தனை பேர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதில் காட்ஸ் ஐன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ஒன்று பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையாக இருக்குங்க. அது அமெரிக்கன்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் இங்கே நடந்து போகிறாரு, அவர் இங்கே இருக்காரு போன்ற பல விவரங்கள் அறிந்த ஒரு நாடு அமெரிக்கா. அதுக்கு காரணம் அந்த ஜியோஸ்பேட்டிக்கல் அந்த நாலேஜ் தான். ஒரு நாட்டோட அந்த முழு ஜியோகிராஃபி விவரம் உலகத்தில் அமெரிக்கன்ஸை தவிர வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் அவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்காது. ரஷ்யன்ஸ் கிட்ட கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்வி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடான அமெரிக்கா இந்த பெக்கா அக்ரிமெண்ட் மூலமாக வருங்காலத்தில் இந்தியன்ஸான நாம கிட்ட நாளைக்கு இந்த ட்ரோனை வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை மட்டும் நம்ம அடிக்கணும்னு சொன்னால் அந்த ட்ரோனுக்கு தேவையான அந்த கோஆர்டினேட் நம்பரை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. கோஆர்டினேட்னா என்னது? இராணுவத்தில் இந்த வார்த்தையை ஒரு முக்கியமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஒரு டார்கெட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோஆர்டினேட்டை பார்த்து தான் கணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா MQ-9 அந்த ட்ரோனில் கேட்கவே வேணால் பல ஆயுதங்கள் இருக்குது. ஏர் டு கிரவுண்ட் மிசைல் ஆரம்பிக்கப்பட்டு ஏர் டு இன்டர்மீடியட் மிசைல் கூட இருக்குது. உதாரணத்துக்கு GBU-12 Payday 2, அதுக்கப்புறம் AGM-114 Hellfire. இது இரண்டுமே ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இது இரண்டத்தோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர். என்னப்பா ஒரு ட்ரோனுக்கு 15 கிலோமீட்டர் இப்படி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு கேட்காதீங்க. ஒரு ட்ரோன் அவ்வளோ ஹைட்லேருந்து அந்த மிசைலை த்ரோ பண்ணும்போது அது ஈஸியாகவே அந்த டார்கெட்டை போய் அடிச்சிடும். அந்த ட்ரோன் உள்ளே போதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த நாட்டு ரேடார்லையுமே மாட்டாது. ஏன்னா அந்த ட்ரோன் அந்தளவுக்கு கொஞ்சம் லோ ஹைட்டில் பறக்கும். ஸோ ஒரு ட்ரோனால் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு மிசைல் சுமந்து போனால் கூட அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் ஒரு போர்க்காலத்தில். அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிடணும்னா அது நம்ம டீட்டெயில் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இந்த MQ-9 இந்த ட்ரோனில் நிறைய கிளஸ்டர் பாம்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ், இன்னும் நிறைய பாம் நம்மளால் சுமந்து செல்ல முடியும். சொல்ல வர கண்டென்ட் என்னதுன்னா, இந்த ட்ரோனை பயன்படுத்தி ஒரு டார்கெட்டை நம்ம அடிக்கும் போது அந்த டார்கெட்டோட கோஆர்டினேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இந்த பெக்கா அக்ரிமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கே சைனாவோட ஒரு குறிப்பிட்ட ஏர்பேஸை மட்டும் நம்ம தாக்கணும் இந்த ட்ரோனை பயன்படுத்தி. போதும், இந்த பெக்கா அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து அந்த கோஆர்டினேஷனை வாங்கிக்கலாம். இந்தியன்ஸோட நம்மக்கிட்ட அந்த கோஆர்டினேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அமெரிக்கன்ஸ் அவங்க விண்வெளியில் நிறைய இராணுவம் சம்பந்தமான செயற்கைக்கோளை அவங்க மேலே ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்கா மற்றும் எலான் மஸ்க் அந்த நிறுவனம் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நாடை நோக்கி யாராவது ஏவுகணைகள் செலுத்தினா அதுக்கு மட்டுமே ஒரு செயற்கைக்கோளை அவங்க மேலே அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு ஏவுகணைக்காகவே ஒரு நாட்டோட லொக்கேஷன்ஸ்க்காக அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே நிறைய சேட்டலைட்டை அவங்க மேலே அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ இந்தியன்ஸ் நாம பயன்படுத்த முடியும். இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட். ஓகே, இதை இப்படி செயல்படுத்துவாங்க, அதையும் நான் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு பிரம்மோஸ் இந்த ஏவுகணையை நம்ம எடுத்துக்கலாம். MQ-9 ட்ரோன்டோ வேணாம், பிரம்மோஸ் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி நம்ம ஒரு டார்கெட்டை அடிக்கணும்னு நினச்சா கூட அமெரிக்கன்ஸ் கிட்ட இந்த பெக்கா அக்ரிமெண்ட் மூலமாக அந்த கோஆர்டினேட்டர் நம்ம கேட்க முடியும். கேட்ட உடனே அவங்களும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸ் கிட்ட அட்வான்ஸ்டு சேட்டலைட் அண்ட் டோப்போகிராஃபிக் அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. டோப்போகிராஃபிக்னா ஒரு டீட்டெயிலான சர்ஃபேசிங் அனலைசிஸ். சர்ஃபேஸ் அனலைசிஸ்னால் ஒரு தரையை ரொம்ப டீட்டெயிலாக அவங்க அனலைஸ் பண்ணிருப்பாங்க. யார் யார் இங்கெங்கே இருக்காங்க, இங்கெங்கே அதிகமான இராணுவ தளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தவிர உலகத்தில் இந்த நாடுகிட்டையும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி செயல்படுத்துவோம்னா, முதல்ல இந்த பெக்கா அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி அந்த கோஆர்டினேட் என்று அழைக்கப்படும் அந்த டேட்டாவை வாங்குவோம். இந்த இடத்துல இருக்காங்க, இந்த டைரக்ஷனில் இருக்காங்க. அந்த டேட்டா நம்ம எப்படி வாங்குவோம், எப்படி நம்ம ஷேர் பண்ண முடியும்? அமெரிக்கா இங்கேயும் இருக்காங்க, இந்தியன்ஸ் நாம இங்கேயும் இருக்கோம்ல. அதை ஷேர் பண்ணுறதுக்குனா இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை 2018 நம்ம போட்டோம். அதுதான் COMCASA, அந்த காம்பேக்டபிலிட்டி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் ரொம்ப செக்யூர்டாக ஷேர் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த கமாண்ட் போஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கமாண்ட் போஸ்ட்னால் இப்போ இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட கமாண்ட் போஸ்ட்டில் இருந்து தான் நம்ம பிரம்மோஸ், பிருத்திவி போன்ற இந்த ஏவுகணையை தான் நம்ம செலுத்துவோம். ஸோ நாம் அந்த டேட்டாவை கமாண்ட் போஸ்ட்டுக்கு ஷேர் பண்ண பிறகு தான் கமாண்ட் போஸ்ட்டில் முடிவு எடுப்பாங்க, நாம் இந்த டார்கெட்டை முதல்ல தாக்கி அழிக்கலாம். இதுதாங்க அது செயல்படும் முறை. ஆக்சுவலாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு பெக்கா 2020 நம்ம போட போகிற அந்த அக்ரிமெண்ட் உதவ போது அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் 2018 காம்காசா.
காம்பேக்டபிலிட்டி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ஒயர்லெஸ் நெட்வொர்க் மூலமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம இந்தியன் சேனல் நம்மகிட்ட அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு 2018 மற்றும் 2020 இந்த 2 அக்ரிமெண்ட் புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 அக்ரிமெண்ட் ரொம்ப சிம்பிள். 2002 நம்ம போட்ட அந்த அக்ரிமெண்ட் ஒரு ஜென்ரல் செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் தான். இரு தரப்பு ராணுவமே ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்தபடியாக அந்த லெமோ லாஜிஸ்டிக் தேவையான சப்போர்ட். நாளைக்கே ஒருவேளை அமெரிக்காவோட போர்க்கப்பல் நம்ம இந்திய பெருங்கடலை நோக்கி வரும்போது நம்ம இந்தியாவோட ஏர்பேஸ் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா, ஏர்பேஸ் துறைமுகம் இது இருந்துச்சுனாலும் அதை பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி தான் இந்தியன் சேனல் நாம அமெரிக்காவோட துறைமுகம் மற்றும் ஏர்பேஸை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த இன்ஃபர்மேஷனை சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் கடைசியாக 2020 இந்த வருடம் பெக்கா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான வேலையை இனிமேல் இந்தியன்ஸ்க்காக அமெரிக்கன்ஸ் செய்ய போகிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்மக்கிட்ட ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த 4 அக்ரிமெண்ட்டோட கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் சைனீஸ் ஒரு மிகப்பெரிய ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாடு இந்தியன்ஸ் கிட்ட எவ்வளோ நெருக்கத்தை காமிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்தியன்கிற நாடு கூட போர் செஞ்சு வெல்வது என்பது இயலாத காரியமாக மாறிடுன்னு சொல்லிட்டு சைனாக்கு நல்லாவே தெரியும். ரஷ்யா கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க. வரப்போகும் வருங்காலத்தில் ரஷ்யா மற்றும் இந்தியாவோட நட்பு இப்படி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அதை நம்ம பார்ட் 2 ஆஃப் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கூடவே ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய சிஸ்டம் கேட்டிருப்பீங்க. இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடக்குமா நடக்காதா? இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது நான் சொல்லலை, நம்ம நாட்டோட முன்னாள் ராணுவ வீரரான பிரவீன் அவர்கள் சொல்லியிருக்காரு. 2009 பிரம்மோஸ் மிசைல் சோதனை நம்ம பண்ணோம். அது ஒரு மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிஞ்சுது. பிரம்மோஸ் அந்த மிஷின் ஃபெயிலான காரணமே நாம இல்லை, ரஷ்யா இல்லை, அமெரிக்கா தான். அமெரிக்கா அங்கே ஜிபிஎஸை ஆஃப் பண்ணால் ஏன் நம்ம நாட்டோட பிரம்மோஸ் மிசைல் ஃபெயிலியர் ஆனோம்? அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? அதுக்கும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறோம்? இது எல்லாமே பார்ட் 2 ஆஃப் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே அந்த ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் அதையும் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஹிந்த் அண்ட் சைனிங் வைஸ் சேனல். வெயிட் லைட்ஸ் ஆஃப் குடும்பத்தோட இன்னொரு சேனல் அந்த மிஸ்ட்ரி டைம். அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் ஒரு வித்தியாசமான குரலோட நிறைய வித்தியாசமான கண்டென்ட்டை அதில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எப்படி நீங்கள் லைட்ஸ் ஆஃப் குளோபல் நியூஸை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த மிஸ்ட்ரி டைமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது நம்ம குடும்பத்தோட ஒரு முக்கியமான சேனல். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.